படிக்க முடியாத ஒரு சிறுவன் ஒரு தலைமுறையையே படிக்க வைத்தார்னு சொன்னால் நம்புவீங்களா? சின்ன வயசில் குடும்ப சூழ்நிலை காரணமாக பள்ளி கல்வியை தொடர முடியவில்லை. அதற்கு பிறகு சிறு சிறு வேலை செய்து வாழ்க்கையை முன்னேற்றினார். ஆனால் அவர் அதோடு நின்றுவிடவில்லை. நாட்டுக்காக போராட வேண்டும் என்ற எண்ணத்துடன் போராட்ட வாழ்க்கையில் இணைந்தார். சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டு பல சவால்களை எதிர்கொண்டார். அந்த அனுபவங்களே அவரை உருவாக்கி பின்னர் தமிழக முதல்வராக ஆனார். தான் படிக்க முடியாத கஷ்டம் தெரிந்ததால் ஒவ்வொரு குழந்தைகளையும் படிக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். மத்திய உணவு திட்டம் கொண்டு வந்து பள்ளிக்கு வராத குழந்தைகளையும் பள்ளிக்குள் கொண்டு வந்தார். இவர் இது போன்ற நேர்மையான செயல்களை தொடர்ந்து செய்தார். அதிகாரம் இருந்தும் தனக்காக எதையும் சேர்க்காத தலைவர். இவரது தாயார் மறைந்த போது சில கடைகளை மூட ஆரம்பித்தார்கள். அப்போது இவர் கூறியது, கடைகளை மூடாதீங்க, கடைகளை திறந்து உங்களுடைய வேலைகளை பார்த்து கொள்ளுங்கள், உங்களுடைய குடும்பங்களை பாருங்கள். இறுதிச் சடங்கு முடிந்த போது வெட்டியான் பணம் கேட்டார். இவரிடம் பணம் இல்லாததால் இவர் நண்பர் பணம் கொடுத்தார். அதற்கு அந்த வெட்டியான் சொன்னது, ஐயா, நான் உங்களிடம் பணம் வேண்டி கேட்கவில்லை. உங்களிடம் நான் 1 ரூபாய் வாங்கினாலும் எனக்கு அது ஆசீர்வாதம். ஒரு முதல்வரிடம் பணம் இல்லை என்று நினைக்கும் போது உங்களுடைய நேர்மையை நினைத்து நான் கண் கலங்குகிறேன் ஐயா என்று கூறினார். இவருடைய வாழ்க்கை எளிமையோடு உண்மையோடு நிரம்பியது. தான் எதையும் சேர்க்கவில்லை, ஆனால் ஒரு தலைமுறையே உருவாக்கினார். இவர்தான் காமராஜர் ஐயா. இப்படிப்பட்ட உண்மையான கதைகளை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.